பீகார் தேர்தல் திருவிழா தொடங்கிவிட்டது. இது மாநில தேர்தல் என்பதை தாண்டி தேசிய அளவிலும் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளத்திற்கு அடுத்து அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலம். மக்களவை தொகுதி எண்ணிக்கையில் 4வது பெரிய மாநிலம். இம்மாநில அரசியலின் தாக்கம் பிற வட மாநிலங்களிலும் எதிரொலிக்கும். 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மை பெற தவறிய நிலையில் பீகாரில் இருந்து ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் அளித்த 18 எம்பிக்கள் தான் மோடி அரசு 3வது முறையாக அமைய காரணமாக அமைந்தது. பீகாரில் இருந்து 16 எம்பிக்கள் ஆளும் கூட்டணிக்கு மாநிலங்களவையில் ஆதரவளிப்பதும் மசோதாக்கள் நிறைவேற்றத்திற்கு முக்கியமாகிறது. ஆகவே பீகார் தேர்தல் முடிவுகள் எதிர்மறையாக அமைந்தால் அது மத்திய அரசின் பெரும்பான்மையையே பாதிக்கவும் வாய்ப்புள்ளது. மேலும் இத்தேர்தல் முடிவுகள் மேற்கு வங்காளம் மற்றும் உத்தரப்பிரதேசத்திலும் சட்டப்பேரவை தேர்தல்களில் எதிரொலிக்க வாய்ப்பு உள்ளது. இவ்விரு மாநிலங்களிலும் பீகார் மாநில தொழிலாளர்கள் மிக அதிகமாக வசிக்கின்றனர். இங்கு கிடைக்கும் வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணி ஆகியவை அடுத்த 5 சட்டப்பேரவை தேர்தல்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளவும் வழிவகுக்கும். இதன் காரணமாகவே பீகார் மக்களின் தீர்ப்பை பிற மாநிலத்தினரும் ஆர்வத்துடன் கவனிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக புதுடெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம்.